ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் இன்னைக்கு அனல் தெறிக்க இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு தான் என் வீடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் என் மக்கள் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் இதுதாங்க. அது என்ன அப்படின்னு நீங்களே கேட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே எலெக்ஷனுக்கு முன்னாடி வண்டியாக பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 3 மாதத்துக்கு சேர்த்து அட்வான்ஸாக கொடுக்குறீங்க, அது ஓகே தான். அது என்னங்க கோடைக்கால சிறப்பு தொகுப்பு? இதுக்கு முன்னாடியெல்லாம் வெயிலே அடிக்கலையா? 4.25 வருஷத்தில் திமுகவுக்கு 2026 தான் வெயில் அடிக்குது பொருளுக்கு. சேலம் மீட்டிங்லையும் அதே ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதையும் கேட்டுருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்லலைங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். உரிமை தொகை அப்படிங்கிறது ஆவரேஜாக 1 கோடி பேருக்கு வழங்கப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆளுக்கு 5000 வீதம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் இந்த உரிமை தொகை இன்றைக்கி ஒரே நாளில் அட்ட செகண்டில் வழங்கப்பட்டிருக்கு. நாடே 9 லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது இந்த 5000 கோடி எங்கேருந்து இங்கே வந்தது? கொள்ளையடித்த பணத்தில் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க போல். எப்படியாவது பெண்கள் ஓட்டை கவர்ந்துட்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. தயவுசெய்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, உங்கள் ஓட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுட்டு போடுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. லேட்டஸ்ட்டான ட்ரெண்டிங்கான அரசியல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.